ஹலோ மக்களே! எஸ்டர்டே விலாகில தான் சொல்லியிருந்தேன். இன்னும் 4 டேஸில இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த வீக்ல எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணோம்னா, நம்ம பிளான் பண்ண மாரி நடக்கவே நடக்காது அப்படின்றதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் நானு. எஸ்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் டூரிஸ்ட் ஃபேமிலி மூவிக்கு நைட் ஷோ போயிருந்தோம். ஸோ வந்தது லேட்டு, தூங்குனது லேட்டு, மார்னிங் சுத்தமா எந்திரிக்கவே முடியல. அதனால தான் நான் இன்னைக்கு வாக்கிங் போகவே இல்ல. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. சரி அதுக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி மார்னிங் ரொட்டீனை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சது. இன்றைக்கி மார்னிங் நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காய் குழம்பு முட்டை பொரியலும் தான். நம்மளில் பல பேர் சின்ன வயசில் இந்த பாகற்காய் குழம்பு சுண்டக்காய் குழம்புனாலே தெரிச்சு ஓடிருப்போம். அந்த கேட்டகரி தான் நான். மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் பாகற்காய் குழம்பு செஞ்சாங்கன்னா எனக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது சமைச்சு வச்சுருவாங்க. நான் அதை தான் சாப்பிடுவேன். பட் மேரேஜ்க்கு அப்புறம் இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாறணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த பாகற்காய் குழம்பு சுண்டக்காய் குழம்பெல்லாம் நான் சமைக்க ஆரம்பித்தது. இப்பயுமே இந்த குழம்ப நான் சமைச்சா மட்டும்தான் நான் சாப்பிடவே செய்வேன். என்னை எங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடுன்னு சொன்னால் ஸ்டில் நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு ஏனோ தெரியல, நான் தான் இந்த குழம்பு கசப்பு இல்லாமல் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டாக என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். பட் என்னால் முடிய மாட்டேங்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த பாகற்காய் குழம்புக்கு ஒன்று ஆம்லேட் இருக்கணும், இல்லைனா முட்டை பொரியல் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன். இது இல்லைன்னா நான் சாப்பிடவும் மாட்டேன். ஸோ இது ரொம்ப பேடான ஆட்டிடியூட் தான். அதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம்.